இப்போ நலங்காக்கும் திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இப்போ 4 வருஷமா மக்களை பார்க்கல. 4 ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய நலனை அக்கறை செலுத்தலை தானே பொருள். நலங்காக்கும் திட்டம்னா இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசம் தான் ஆயுள் காலம். திமுக அரசுடைய ஆயுள் காலம் 8 மாசம் இருக்குது. ஆக இப்பொழுது நலங்காக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் பேரில் வச்சு அறிவிச்சு இப்போ நலங்காக்குறாராம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தில்லுமுள்ளு எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வந்தால் எப்படி எப்படி அறிவிப்புகள் விடுவீர்கள் என்று கவர்ச்சகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லோருக்கும் தெரியும். தந்திரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இதே நலங்காக்கும் திட்டம் நம்ம அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி நலங்காக்கும் திட்டம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். 15 லட்சம் மருத்துவ முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஏழை மக்கள் இருந்து யாரெல்லாம் அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் பரிசோதனை செய்து அவளுக்கு நல்ல சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 15 லட்சம் பேருக்கு மருத்துவ முகாம் நடத்து 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் அதில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 416 நடமாடும் மருத்துவ குழு அதிமுக ஆட்சியில் அமைத்து எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று நேரடியாக மக்களுக்கு சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். நீங்க மக்கள் நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. ஒரு தடவை முகாம் நடத்துவீங்க, அப்புறம் வெளியில் அதோட அந்த முகாமோட போயிடுவாங்க. பிறகு ஒரு 15 நாள் 1 மாதம் கழிச்சு அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு யார் சிகிச்சை அளிப்பது? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் திறந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக். அதில் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திறந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அதுவும் அரசியல் கால் பிடிச்சது காரணமாக அதையும் ஸ்டாலின் அரசு மூடுவிழா செய்து விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது இந்த 2000 அம்மா மினி கிளினிக்கு பதிலாக 4000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டு ஏழை மக்கள் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி அங்கேயே ஒரு நிரந்தர அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புதிதாக 10 ஆண்டு காலத்தில் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல 168 ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு 168 ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டு 30 படுக்கை கொண்ட வசதியா மாற்றி அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். ஆக அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தோடு இருந்தார், இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷமா யாரோட இருந்தாருன்னு தெரியல. இப்போ இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார். இந்த 46 பிரச்சனையை அங்கே அதிகாரிகள் வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீங்கள் மனுவாக கொடுத்தீங்களா? அந்த மனுவை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவரே தொடங்கி வச்சிருக்காரு. இது நடக்குமா? இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தானே. அடுத்த ஆண்டு தேர்தல் வர காரணத்தினால எப்படியோ மக்களை பொய்ய கைய பேசி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தில்லு முள்ளு செய்கின்ற திமுக தான் இந்த திமுக.